warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تباشروهن وأنتم عاكفون في المساجد تلك حدود الله فلا تقربوها كذلك يبين الله آياته للناس لعلهم يتقون. قال النبي صلى الله عليه وسلم في المعتكف: هو يعتكف الذنوب ويجزى له من الحسنات كعامل الحسنات كلها أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தாரம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 20ஆம் நாள் நோன்பை நோற்று அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இறுதி 10 என்று சொல்லப்படக்கூடிய ரமலானிலேயே மிக முக்கியமான ஒரு பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த இறுதி 10ஐ பொறுத்தவரை ரமலானில் பொதுவாக அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கிறது என்றாலும் இறுதி 10 அது இன்னும் பன்மடங்காக பெருகி இன்னும் பல மடங்காக பெருகித் தருவதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். இந்த இறுதி 10 ஒற்றைப்படையான நாட்களில் தான் லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படக்கூடிய 1000 மாதங்களை விட சிறந்த ஓர் இரவு இருக்கிறது என குர்ஆன் நமக்கு அறிமுகப்படுத்தும். இந்த நாளில் தான் மிக முக்கியமான ஒரு அமலாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விடாமல் செய்தது என்று சொல்லும் அளவுக்கு உண்டான ஒரு அமலாக இஅ்திகாஃபை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்தி தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்று இஅ்திகாஃபின் சட்டங்கள் என்பது தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இஅ்திகாஃப் என்று சொன்னால் இஅ்திகாஃபுடைய நிய்யத்தில் அல்லாஹ்வுக்காக ஒரு இடத்தில், குறிப்பாக பள்ளியில் தங்குவதற்கு பெயர் தான் இஅ்திகாஃப். இது 3 வகையாக பிரியும். ஒரு சில இஅ்திகாஃப்கள் வாஜிப், அவசியமாக இருந்து தான் ஆக வேண்டும். அது எப்படிப்பட்ட இஅ்திகாஃப்னு சொன்னா, ஒருத்தர் நேர்ச்சி வைக்கிறார், எனக்கு இந்த காரியம் நடந்தால் நான் அல்லாஹ்வுக்காக ஒரு நாள் இஅ்திகாஃப் இருப்பேன், ஒரு மாதம் இஅ்திகாஃப் இருப்பேன், எவ்வளவு நாளும். அதுக்கு எந்த அளவு அவர் குறிப்பிடுகிறாரோ அந்த அளவுக்கு உண்டான நாட்கள், இந்த நாட்களில் நான் இஅ்திகாஃப் இருப்பேன் என்று ஒருத்தர் நேர்ச்சை செய்தால், நதிர் செய்தால், அவர் இஅ்திகாஃப் இருப்பது அவசியமாகிவிடும். கண்டிப்பாக ஒரு இஅ்திகாஃப் இருந்ததாக ஆகணும், அவர் குறிப்பிட்ட அந்த நாளில் வாஜிபான இஅ்திகாஃப். இன்னொன்று சுன்னத் அலல் கிஃபாயா என்று சொல்லப்படுகிற, இப்போது நாம் சந்திக்கவிருக்கிற இந்த இறுதி 10 இஅ்திகாஃப் இருப்பது, இது சுன்னத்தான ஒரு அமல் எல்லோரிடத்திலேயும். ஆனாலும் அலல் கிஃபாயா என்று சொல்வார்கள். அதாவது அலல் கிஃபாயா என்று சொன்னாலே எல்லோரின் மீதும் கடமைதான், ஆனால் யாராவது ஒரு சிலர் செய்தாலே மற்றவர்களுடைய கடமையும் நீங்கிவிடும். ஒரு
மஹல்லாவில் ஒரு மையத்து விழுகிறது, ஒருவர் இறந்து விடுகிறார், அவரை எடுப்பதற்கோ அல்லது குளிப்பாட்டுவதற்கோ அடக்கம் செய்வதற்கோ அவருடைய உறவினர்களோ அல்லது வேறு யாருமோ இல்லாத பட்சத்தில் அந்த மஹல்லாவை சார்ந்தவர்களுக்கு முழு பொறுப்பு இருக்கிறது. அந்த மையத்தை எடுத்து குளிப்பாட்டி கஃனிட்டு அவர்களை தஃபனம் செய்ய வேண்டும். இது எல்லோரின் மீதும் கடமை. ஆனா எல்லாருமே வந்து இதை செய்யணுமான தேவையில்லை. இந்த மஹல்லாவில் இருக்கிற யாரோ ஒரு சிலர் சேர்ந்து செஞ்சாலே மற்றவர்களுடைய குற்றமும் நீங்கிவிடும். ஆனால் யாருமே செய்யாமல் விட்டால் எல்லோரும் பாவிகளாக ஆவார்கள். இதுதான் அலல் கிஃபாயா என்று சொல்லக்கூடியதனுடைய முறை. அதே போல இதுவும் இந்த ஏத்திகாஃபை பொறுத்தவரை ரமலானுடைய இறுதி பத்தில் இருக்கக்கூடிய ஏத்திகாஃபும் அலல் கிஃபாயா என்று இமாம்கள் நமக்கு அறிமுகப்படுத்தி தருகிறார்கள். அதாவது யாராவது ஒரு சிலராவது ஏத்திகாஃப் இருக்க வேண்டும். எல்லோரின் மீதும் கடமையானாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையானாலும் யாராவது ஒரு சிலராவது இருக்க வேண்டும். இல்லையானால் ஒட்டுமொத்த மஹல்லாவாசிகளும் சுன்னத்தை விட்ட பாவத்திற்கு ஆளாவார்கள் என்று இமாம்கள் நமக்கு தொகுத்து தருவார்கள். மூன்றாவது வகை முஸ்தஹப்பான ஒரு இஅ்திகாஃப். இந்த முஸ்தஹப்பான இஅ்திகாஃபுக்கு எந்த நாளும் எந்த நேரமும் குறிப்பு கிடையாது. ஒரு சில நொடிகளாக சில நிமிடங்களாக இருந்தாலும் பரவாயில்ல இஅ்திகாஃப் உண்டாகும். உதாரணமாக பள்ளிவாசலுக்குள் வரும்போதே நவைத்துல் இஅ்திகாஃப மாதும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜித், இந்த பள்ளிவாசல்ல நான் இருக்கிற நேரம் வரைக்கும் இஅ்திகாஃபை நியத்து செய்கிறேன் என்று நியத்து செய்து கொண்டால் போதுமானது. எவ்வளவு நேரம் பள்ளிவாசல்ல இருக்கிறோமோ, அமல்கள் செய்யறோமோ, தூங்குறோமோ அதெல்லாம் இஅ்திகாஃபாக முடிந்து எப்ப பள்ளிவாசலை விட்டு வெளியில போறோமோ இஅ்திகாஃப் ஆட்டோமேட்டிக்கா முடிஞ்சிரும், ஸ்டாப் ஆயிடும். இது ஒரு நதுபான ஒரு முஸ்தஹப்பான ஒரு இஅ்திகாஃப். இப்படி இஅ்திகாஃபை பொறுத்தவரை மூன்று வகை. இப்போது நாம் அடைந்திருக்கிற இந்த சுன்னத்தான இஅ்திகாஃப் இருக்கிறது, இதை பொறுத்தவரை அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் இஅ்திகாஃப் என்று சொன்னால் அது நோன்புடன் கூடியதுதான். நோன்பு ஷர்த்து, முஸ்தஹப்பான இஅ்திகாஃபை தவிர. பள்ளியாசலுக்குள்ள வந்தோம், கொஞ்ச நேரம் இருந்துட்டு போனோம், அதுக்கல்ல. மீதி இரண்டு நோன்பு வாஜிபான இஅ்திகாஃபாக இருந்தாலும் சரி அல்லது சுன்னத்தை முஅக்கதா என்று சொல்லக்கூடிய இந்த பின்னால் இருக்கக்கூடிய 10 நாட்களுடைய இஅ்திகாஃபாக இருந்தாலும் சரி, இந்த இஅ்திகாஃப்களில் இருக்கக்கூடியவர் கண்டிப்பாக நோன்பு வைக்க வேண்டும். ஷர்த்து. நோன்பில்லாமல் இஅ்திகாஃப் கிடையாது. ஒருத்தர் நியத்து செய்யார், என்னுடைய இந்த காரியம் நிறைவேறினா நான் 2 நாள் இஅ்திகாஃப் இருக்கிறேன் அப்படி நியத்து வச்சார். ரமலானுடைய மாதம் அல்ல, சுன்னத்து முஅக்கதால அல்ல, வேற மாதங்கள்ல. இந்த வேற மாதங்கள்ல அவர் இஅ்திகாஃப் வைக்கும் போது சும்மா பள்ளியாசல்ல மட்டும் தங்கினா போதாது, நோன்பும் வச்சு பள்ளியாசல்ல தங்கணும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்லின்படி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்த மட்டில் இஅ்திகாஃபுக்கும் நோன்புக்கும் சம்பந்தம் கிடையாது. கடைசி இந்த 10 நாட்களுடைய இஅ்திகாஃபை பொறுத்தவரை இதுல நோன்பு இருக்கு. இஅ்திகாஃப் இல்லாதவங்க நோன்பு வைப்பாங்க, இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்களும் நோன்பு இருக்கிறாங்க. நோன்பு இருக்கு, அது வேறு விதமான ஒரு கடமை. இஅ்திகாஃபுக்காக நோன்பு என்பது இல்லை. எனவே ஒருத்தர் நதர் செய்தார், நேர்ச்சை செஞ்சார், நான் 1 நாளோ 2 நாளோ இஅ்திகாஃப் இருப்பேன்னு. இப்ப அவர் வெறுமனே பள்ளியில் தங்கினாலே போதுமானது, நோன்பு வச்சு தங்கணும் என்கிற அவசியம் இல்லை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இன்னொன்னு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒருவர் நோன்பு வைக்க முடியாத சூழல், அவரால் முடியாது, முதிர்ந்த வயதின் காரணத்தினாலோ அல்லது வேறு ஏதாவது காரணங்களினாலோ நோன்பு வைக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடியவர் இஅ்திகாஃப் மட்டும் இருப்பதாக நியத் செய்து கொண்டு இந்த 10 நாட்களில் பள்ளியில் இஅ்திகாஃப் இருக்கிற போது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்தவரை பிரச்சனையே கிடையாது. நோன்பு ஷர்த் அல்ல, நோன்புக்கும் இஅ்திகாஃபுக்கும் சம்பந்தம் இல்லை. நோன்பு வச்சாலும் சரி, நோன்பு வைக்கலானாலும் சரி, தாராளமா இஅ்திகாஃப் இருக்கலாம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்தவரை நோன்பு ஷர்த்து தான், நோன்பு அவசியம் தான். ஆனாலும் இவர் எந்த லிஸ்ட்ல வருவார் அப்படின்னு சொன்னா, சலுகை அளிக்கக்கூடியவர்களுடைய லிஸ்ட்ல வந்துடுறார். நோன்பை விடலாம் என்கிற சலுகை உள்ளவர். ஒரு நிபந்தனை என்னன்னா, நோன்பை விட அனுமதி இல்லாத ஒருவர், அவருடைய நோயை பொறுத்தவரை மார்க்கத்துல என்ன இல்ல, வயிற்று வலிக்குது, தலை வலிக்குது, இதுக்கெல்லாம் நோன்பை விட அனுமதி இல்லை. சாதாரணமா இந்த அனுமதி இல்லாத ஒருவர், சலுகை பெறாத ஒருவர் நோன்பில்லாமல் வெறும் இஅ்திகாஃப் மட்டும் இருந்தால் அந்த இஅ்திகாஃப் கூடாது. அவர் கண்டிப்பாக நோன்பு இருந்துதான் இஅ்திகாஃப் இருக்கணும். அந்த நோன்பு இல்லாமல் செய்யக்கூடிய இஅ்திகாஃபை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிடையாது என்று சொல்வார்கள். இந்த சுன்னத்தை முஅக்கதாவான
அலல் கிஃபாவையான இந்த ஏத்திகாஃபை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்வாங்க, அன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யஅத்தகிஃபுல் அஷ்ரல் அவாஹிர மின் ரமலான் ஹத்தா தவஃபாஹு அல்லாஹு தஆலா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரூஹை வாங்கும் வரை ரமலானில் கடைசி 10 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாஃப் இருப்பவர்களாகவே இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வழமை எல்லா ரமலான்களிலேயும் கடைசி 10 நாட்களில் ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய பழக்கம் வழமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருந்தது. புகாரியினுடைய ஒரு அறிவிப்பின்படி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வாங்க, கான யுரது அலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குர்ஆன் குல்ல ஆமின் மர்ரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் ஒவ்வொரு வருடமும் வருடத்தில் ஒரு முறை ரசூலுல்லாஹ்வுக்கு சமர்ப்பிக்கப்படும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட இதுவரைக்கும் என்ன குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கோ அது சம்பந்தமாக ஓதி காட்டுவாங்க. வேற ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டுவாங்க என்று வருகிறது. ஆக இருவரும் ஓதி காட்டுவாங்க. ஒரு தடவை தான் இந்த நிகழ்ச்சி நடக்கும். ஃபஉரித அலைஹி மர்ரத்தைனி ஃபில் ஆமில் லதி குபில. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான அதற்கு முந்திய அந்த வருடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் 2 முறை குர்ஆனை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள், கற்றுக் கொடுத்தார்கள். வகான யாத்தகிஃபு குல்ல ஆமின் அஷ்ரா. அதே போல ஒவ்வொரு வருடமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 நாட்கள் தான் நோன்பு இருப்பார்கள். ஃபஅத்தகஃப 20 ஃபில் ஆமில் லதி குபில. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி ரமலானில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 நாட்கள் நோன்பு இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வழமை 10 நாள் நோன்பு இருப்பது. சில சமயங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 நாட்கள் நோன்பு இருந்ததாகவும் இருக்கிறது. சில ரிவாயத்துகளின் அடிப்படையில் அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, கான நபி யஅத்தகிஃபு ஃபில் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமலான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 தான் எப்பவும் இஅ்திகாஃப் இருப்பாங்க. ஃபலம் யஅத்தகிஃப் ஆமன். ஆனால் ஒரு வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருக்கல. ஒரு வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடைசி 10 இஅ்திகாஃப் உட்காரல, இஅ்திகாஃப் இருக்கல. ஃபலம்மா கானல் ஆமுல் முக்பில். அடுத்த வருடத்தில் இஅ்தகஃப 20. அந்த 10ஐயும் சேர்த்து 20 நாட்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள் என்று அதற்கு ஒரு காரணத்தை போல இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது. இன்னொரு ரிவாயத்தில் பார்க்கிற போது 2027வது ஹதீஸ் புகாரியிலுள்ளது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார்கள், ஒரு நீண்ட ஹதீஸினுடைய ஒரு துண்டு, கான யாத்தகிஃபு ஃபில் அஷ்ரில் அவ்ஸத்தி மின் ரமலான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுப்பத்தில் இஅ்திகாஃப் இருப்பவர்களாக இருந்தார்கள். இங்க இறுதி 10 என்ற விஷயம் அல்ல, நடுப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருப்பாங்க. ஃபஅத்தகஃப ஆமன். அப்படி ஒரு வருஷம் இஅ்திகாஃப் இருந்திருந்தோம் நாங்க எல்லாரும் நடுப்பத்துல. ஹத்தா இதா கான லைலத்தை 21 21வது இரவு வந்தபோது, வஹிய லைலத்துல் லத்தி யக்ருஜு மின் ஸஹீபத்திஹா மின் இஅ்திகாஃபிஹி. இன்னொரு ஹதீஸில் தெளிவாகவே வருகிறது, நாங்கள் மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துட்டு கிளம்ப போறோம். 10 நாள் இஅ்திகாஃப் முடிஞ்சு போச்சு. நடுப்பத்தில் மட்டும் 21 பிறந்த உடனே நாங்க மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துட்டு கிளம்ப போவோம். அப்ப கால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சொன்னாங்க, மன் கான இஅ்தகஃப மஇ ஃபல்யஅ்தகிஃப் அல் அஷ்ரல் அவாஹிர். யாரெல்லாம் என் கூட இதுவரைக்கும் இஅ்திகாஃப்ல 10 நாள் இருந்தீங்களோ அவங்க இந்த இறுதி 10லேயும் இஅ்திகாஃப் இருங்க. ஏன்னா நான் லைலத்துல் கத்ரை தேடி இஅ்திகாஃப் இருந்தேன், அது இந்த நடுப்பத்தில் எனக்கு கிடைக்கல, இறுதி 10ல் கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறேன், எனவே இருங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியினுடைய அந்த ரிவாயத்து சொல்கிறது. முஸ்லிம் இடம்பெற்றிருக்கிற வேறொரு ஹதீஸில் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்தகஃபல் அஷ்ரல் அவ்வல மின் ரமலான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய ஆரம்ப 10ல் இஅ்திகாஃப் இருந்தார்கள். சும்ம இஅ்தகஃபல் அஷ்ரல் அவ்ஸத். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுப்பத்தில் இஅ்திகாஃப் இருந்தார்கள் என்று ஒரு ஹதீஸும் இடம்பெற்றிருக்கிறது. ஆக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் 10லேயும் இஅ்திகாஃப் இருந்ததாக ஹதீஸ் இருக்கிறது, 2ஆம் 10ல் இஅ்திகாஃப் இருந்ததாகவும் ஹதீஸ் இருக்கிறது, 3ஆம் 10ல் இஅ்திகாஃப் இருந்ததாகவும் ஹதீஸ் இருக்கிறது. இவைகளை கோர்வை செய்து இமாம்கள் நமக்கு தொகுத்து தருவார்கள். இதனுடைய முக்கிய ஒரு காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, லைலத்துல் கத்ரை அடைவது. இஅ்திகாஃபினுடைய மிக முக்கியமான நோக்கம், பல நோக்கங்கள் இருக்கு, அதுல மிக முக்கியமான நோக்கம் லைலத்துல் கத்ரை அடைவது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் முதல் 10ல் இஅ்திகாஃபை தேடினாங்க, அதுக்காக முதல் 10ல் இஅ்திகாஃப் இருந்தாங்க. ஆனால் லைலத்துல் கத்ர் அந்த இஅ்திகாஃபில் நபிகளாருக்கு கிடைக்கல. அடுத்து 2வது 10லும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருந்தாங்க லைலத்துல் கத்ரை தேடி.
அதிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லைலத்துல் கத்ர் கிடைக்கல. எனவே பிறகு மூன்றாவது தடவையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 இஅ்திகாஃப் இருந்தார்கள், அதில் லைலத்துல் கத்ரை அடைந்தார்கள். எனவே அதை மக்களுக்கு சொன்னாங்க, மூன்றாவது 10னுடைய கடைசி 10னுடைய ஒற்றைப்படையான இரவுகளில் தான் அது இருக்கிறது. இதை நான் தேடி கண்டுபிடித்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை பார்த்தால் தெரிகிறது. இதை தத்பீக் செய்து இதை சேர்த்து இப்படி ஒரு இதை தந்து, எனவே ஒரு மனிதர், ஏன்னா சில பேர் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா 10 நாள் வைக்கிறது தான் சுன்னத்து. ஒருத்தர் ரமலான் ஃபுல்லா இஅ்திகாஃப் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு, வைக்கலாமா கூடாதா? வைக்க கூடாது, பிதஅத். ரசூலுல்லாஹ் செய்யாத ஒரு காரியம், ரசூலுல்லாஹ் செய்யாத நம்ம செஞ்சா அது அதுக்கு பேர் பிதஅத், அனாச்சாரம், அதனால அது செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருப்பதனால நான் இதை சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்கிற ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருப்பதன் காரணத்தினால், ஒருவேளை ஒருவர் 30 நாளும் இஅ்திகாஃப் இருந்தாலும் அது நபி வழிதானே தவிர நபி வழிக்கு மாற்றமான செயல் அல்ல, அது பிதஅத் அல்ல. எந்த நேரத்திலிருந்து இஅ்திகாஃபை ஆரம்பிக்கணும்? பில் இத்திஃபாக் எல்லா இமாம்களும் யோகித்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, 21வது 20 முடிந்து 21னுடைய ஆரம்பம், எப்ப சூரியன் மறைகிறதோ அந்த நேரத்திலிருந்து இஅ்திகாஃப் இருக்கணும். நான் ஏற்கனவே உதுவுடைய விஷயத்திலையும் சொல்லி இருக்கிறோம். ஒரு உறுப்பு பரிபூர்ணமாக கழுகப்பட்டிருக்கின்றதுக்கு அடையாளம் என்னன்னா, அதை விட கொஞ்சம் அதிகமாக கழுவுறது. அதிகமாக கழுவிட்டா கன்ஃபார்மா பரிபூர்ணமா கழுவிட்டோம் நம்பலாம். இல்ல கொஞ்சம் இறக்கி கழுவிட்டோம்னா என்ன செய்யணும், அந்த உதுவுடைய உருவே கூடாமல் போகக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். அதனால சூரியன் எப்ப மறைகிறதோ அந்த நேரத்திலிருந்து இஅ்திகாஃப் ஆரம்பிச்சிடணும். கரெக்டா அந்த நேரத்துல இருந்து ஆரம்பிக்கிறதா இருந்தா அப்ப சூரிய மறைவுக்கு முன்னாடியே பள்ளிவாசலுக்குள்ள வந்துடணும். சூரிய மறைவுக்கு முன்னாடியே பள்ளிவாசலுக்குள் வந்து நியத்தோட இஅ்திகாஃபினுடைய நியத். ஏன்னா காரணம் என்னன்னா, நியத் இல்லாமல் சும்மா உட்கார்ந்து இருந்தாலும் இஅ்திகாஃபுடைய நன்மைகள் கிடைக்காது. நான் சுன்னத்தான இஅ்திகாஃப் வைக்கிறேன் என்கிற நியத்தோடு தான் வர வேண்டுமே தவிர, நியத் இல்லாமல் சும்மா வந்து உட்கார்ந்துகிட்டு இருந்தா இஅ்திகாஃபினுடைய அர்த்த நியத் அந்த சவாபு கிடைக்காது. அதனால் நியத்தும் அவசியம். அது எப்ப இருக்கணும்? குரூபு ஷம்ஸுக்கு முன்பாக, அதாவது சூரிய மறைவுக்கு சற்று முன்பாகவே நியத்து செஞ்சு உட்கார்ந்துடணும். சரி, ஒருவேளை ஒருத்தர் நோம்பெல்லாம் திறந்துக்கிறது முடிச்சுட்டு முடிச்ச உடனே சொல்லிடுறோம், நோம்பு திறக்கிறோம், நோம்பு திறக்கிற நேரத்துல எல்லாம் வெளியில இருக்கிறார், நோம்பெல்லாம் திறந்து முடிச்சுட்டு மகரிப் தொழுகை முடிஞ்ச உடனே பள்ளிவாசலுக்குள்ள வர்றார் இஅ்திகாஃப் இருப்பதற்காக என்றால் இது பரிபூர்ணமான இஅ்திகாஃபாக ஆகாது. இமாம்களுடைய சொல்லின்படி இது சுன்னத்தான இஅ்திகாஃபும் ஆகாது, நஃபீலான இஅ்திகாஃப். 9 நாள் இவர் இஅ்திகாஃப் இருந்திருக்காருன்னு சொல்லலாம். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சுன்னத்தே அலல் கிஃபாயான்னு சொல்றமே. ஒருவேளை ஒரு மஹல்லாவில் யாருமே இஅ்திகாஃப் இருக்கல, 2 பேர் மட்டும் தான் இஅ்திகாஃப் இருந்தாங்க, அந்த 2 பேரும் மகரிப் தொழுகை முடிஞ்ச பிறகுதான் உள்ள வந்தாங்க என்றால் ஒட்டுமொத்த மஹல்லாவாசிகளும் இஅ்திகாஃப் இல்லாத குற்றத்திற்கு ஆளாவார்கள். அதனால இது ரொம்ப பேணிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம், ஒரு நேரம். மகரிபுடைய நேரத்துக்கு பிறகு வரக்கூடாது, மகரிப் ஆரம்பிப்பதற்கு முன்பே பள்ளிக்குள் என்ட்ராயின்னு உள்ள வந்துடணும். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய ஒரு ஹதீஸில், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அராத ஐயத்தகிஃப ஸல்லல் ஃபஜ்ர ثم دخل في موتكفه, இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருக்க நாடிய நேரத்தில் சுபுஹ் தொழுதார்கள், சுபுஹ் தொழுகைக்கு பிறகு இஅ்திகாஃபினுடைய கூடாரத்தில் நுழைந்தார்கள் என்று ஒரு ஹதீஸ் இருக்கு. இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னா, இப்போ சமீப காலமாக இஅ்திகாஃப் வந்து மகரிப்ல இருந்து உட்கார வேண்டிய அவசியம் இல்லை, மறுநாள் சுபுஹ்ல இருந்து உட்கார்ந்தா போதும், 21 பிறை 20னுடைய சுபுஹ்ல இருந்து உட்கார்ந்தா போதுமானது, மகரிபிலிருந்து உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய தெளிவான ஹதீஸ் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருந்தால் இருக்க நாடினால் அவங்க சுபுஹ் தொழுவாங்க, சுபுஹ் தொழுத பிறகு தன்னுடைய முத்தகிஃப்னு சொன்னா இஅ்திகாஃப் இருப்பதற்காக அமைக்கப்பட்டிருக்கிற கூடாரத்தில் போய் தங்குவாங்க என்கிற தெளிவான ஹதீஸ் இருக்குதுன்னு சொல்லப்படுது. ஆனால் இமாம்கள் இதற்கு சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, ஒண்ணு, பொதுவாக இஅ்திகாஃப் இருப்பதனுடைய முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னா லைலத்துல் கத்ரை அடைவது. அதிலேயும் குறிப்பாக 21வது இரவு இருக்குதே, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற அந்த நான் முன்னால் சொன்ன அந்த ஹதீஸினுடைய தொடரிலே புகாரியிலே அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, பிறகு நீங்கள் கடைசி 10லேயும் இஅ்திகாஃப் இருங்க, எனக்கு அந்த லைலத்துல் கத்ருடைய அடையாளம் காட்டப்பட்டது எப்படின்னு சொன்னா, நல்ல மழை பெய்ந்து
அந்த மலையினால் கீழே இருக்கக்கூடிய பூமி மண்ணு சகதி போல களிமண்ணாக மாறி நான் அதில் சஜிதா செய்வதாக பார்த்தேன். இது ஒரு அடையாளமாக எனக்கு காட்டப்பட்டுச்சு. இப்படி நடக்கும், என்னைக்கு இப்படி நடக்குதோ அன்னைக்கு லைலத்துல் கத்ர் என்கிற அடையாளம் எனக்கு காட்டப்பட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நாங்க தொடர்ந்து அந்த 10க்காக வேண்டி ஏத்திகாஃபுக்காக நியத் வச்சு ரசூலுல்லாஹோட சேர்ந்து இருந்தோம். ஒரு நாள் மழையும் பெய்தது. மஸ்ஜித் நபவியினுடைய வேயப்பட்டிருந்த அந்த கூரைகளின் வழியாக தண்ணீரும் உள்ளே விழுந்தது. கீழே லேசான சகதியை போன்ற மாற்றமும் ஏற்பட்டது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய சுபுகை தொழுதார்கள் அந்த மண்ணின் மீது. அது 21வது நாள் என்று அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார். 27 லைலத்துல் கத்ர் என்பதற்கு ஒரு சில காரணங்கள் வச்சு சொல்லப்படுகிறது தவிர 27 மட்டுமே லைலத்துல் கத்ர் இல்ல, யாருமே சொல்லல. அப்படி நம்ம யார் 27 கொண்டாடுறோமோ அவங்க கூட என்ன செய்யறது இல்ல, 27 மட்டும்தான் லைலத்துல் கத்ர் யாருமே சொல்றது இல்ல, யார்கிட்டயுமே கிடையாது. 27 மட்டும் என்பது 27ஆக இருக்கலாம் என்கிற ஒரு நம்பிக்கை, அவ்வளவுதான். ஆனால் 21ஆக இருக்கலாம் என்பதற்குண்டான இந்த ரிவாயத் மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. எனவே அன்றைய மகரிப், அன்றைய இரவு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இரவு. யாருக்கு? ஏத்திகாஃப் இருக்கிறவங்களுக்கு. அதை கெடுப்பதற்கும் ஒரு சூழ்ச்சியை போலத்தான் என்ன செய்தது, அந்த ஒரு நைட்டு மட்டும் விட்டுருங்க, சுபுவிலேருந்து வாங்க, இந்த லைலத்துல் கத்ர் என்ன செய்யாம போட்டோம், கிடைக்காம போட்டோம் என்பதை போல தெரிகிறது. இமாம்கள் பதில் சொல்கிறார்கள், இரவு முழுக்க அது இபாதத்திற்குரிய நேரம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடியே போயிட்டாங்க, அசர்லயே என்ன செஞ்சு போயிட்டாங்க, மக்ரிப்ல இருந்து பள்ளியில தான் இருந்தாங்க, ஆனா கூடாரத்துக்கு போல. இரவு முழுக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலேயே இருந்து இபாதத்திலேயே ஈடுபட்டு இருந்தாங்க. சுபுகு எல்லாம் தொழுது முடிச்ச பிறகு அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக எங்க போனாங்க, கூடாரத்துக்குள்ள போனாங்க. இங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா எப்ப ரெஸ்ட் எடுத்தாங்கன்ற விஷயம் சொல்றதுக்காக வேண்டித்தான் இந்த வார்த்தை சுபுக்கு பிறகு போனாங்கன்னு சொல்லியிருக்காங்களே தவிர எப்ப ஆரம்பிக்குதுங்கிறதுக்காக இந்த ஹதீஸ் என்ன செய்யப்படல, கொண்டு வரப்படல என்பது ஒரு பதிலாக இருக்கலாம். அல்லது சுபுகுன்னா சொன்னாங்களே தவிர 21வது நாளின் சுபுகுன்னு ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸ்ல சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20ஆம் நாள் சுபுகிலேயே ஆரம்பிச்சிருக்கலாம். 20வது நாள் சுபுகில இருந்தே பள்ளியாசல ஒருத்தர் ஏத்திகாஃப் இன்னைக்கு இருக்கணும், இப்ப லுஹர்ல இருந்து உட்கார்ந்துட்டாரு, கூடுமா கூடாதா? இது மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டியே இருந்திருக்கலாம். அதை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிச்சிருக்கலாம். இன்னொரு விஷயம், பொதுவாக இறுதி 10 ஏத்திகாஃப் இருப்பது சுன்னத் என்றுதான் நம்ம எல்லா ஹதீஸ்களிலேயும் அஷ்ருல் அவாஹிர் கடைசி 10 என்றே வருகிறது. ஆனால் பொதுவாக கடைசி 10ம் கிடைக்குமான்னா சந்தேகம். 9 அல்லது 10, அந்த 9 கிடைச்சாலும் அதுக்கு பேர் கடைசி 10 தான். 29 தான் ரமலான் என்று சொன்னாலும் 20க்கு மேல உள்ள மீதி 9 நாளுக்கு பேர் என்ன, கடைசி 9 அல்ல, கடைசி 10. ஹதீஸ் அப்படித்தான் சொல்கிறது. சரி, ஆனால் 29க்கும் வாய்ப்பு இருக்கு, 30க்கும் வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒருவர் 9 நாள் ஏத்திகாஃப் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு, 10 நாள் ஏத்திகாஃப் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இரவு பகல் இரண்டும் சேர்ந்ததே ஏத்திகாஃப். நைட்ல மட்டும் ஏத்திகாஃப் வந்துட்டு பகல்ல வெளியில போக முடியாது, பகல்ல மட்டும் ஏத்திகாஃப் வந்துட்டு நைட்ல வீட்டுக்கு போக முடியாது. இதுக்கு பேர் ஏத்திகாஃப் அல்ல. இரவு பகல் ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் தான் ஏத்திகாஃப். ஒருவேளை ஒருவர் 21 ஃபஜ்ர்ல இருந்து ஏத்திகாஃப் ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்குவோம். 21 இன்னைக்கு மகரிப்ல உட்கார்ல, நாளைக்கு சுபுல இருந்து ஆரம்பிக்கிறார். அப்ப அவருக்கு 22வது இரவு கிடைக்கும், ஃபர்ஸ்ட் நாள். பிற 22 இரவு நைட் தங்குறார் பள்ளியில. 21வது இரவுல நைட் பள்ளியில தங்கல. 22, 23, 24, 25, 26, 27, 28, 29. ஒருவேளை அன்றைய ரமலான் 29ஆக இருந்தால் அவருக்கு 8 இரவு பள்ளியில் தங்கிய நிலைதான் ஏற்படுமே தவிர குறைந்தபட்சம் 9 இரவு என்கிற நிலை அவருக்கு ஏற்படாது. அப்ப அவருடைய ஏத்திகாஃப் கூடாமல் போவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. எனவே இந்த ஹதீஸ் நேரத்தை குறிப்பிடுவதற்காக சொல்லப்பட்டதல்ல, ரெஸ்ட் எடுப்பதற்குண்டான நேரத்தை சொல்வதற்காக சொல்லப்பட்டது என்று இமாம்கள் பதில் சொல்வார்கள். எங்கே இருக்கணும்? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய ரிவாயத்தில் வருகிறது, வலா இத்திகாஃப இல்லா ஃபீ மஸ்ஜிதின் ஜாமிஇன். எங்கே ஜமாத்து தொழுகை நடைபெறுகிறதோ அந்த பள்ளியிலே தவிர வேற எங்கேயும் ஏத்திகாஃப் இருப்பது கூடாது என்று ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸை ஆதாரமாக வச்சு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஜமாத் நடைபெறக்கூடிய பள்ளிவாசல்ல தான் ஏத்திகாஃப் இருக்கு. அதாவது ஐவேளை தொழுகை நடக்கணும் குறைஞ்சபட்சம். ஜும்மா நடக்கலனாலும் பரவாயில்ல, 5 வேளை தொழுகையும் நடைபெறக்கூடிய பள்ளிவாசலாக இருக்கணுமே தவிர இப்படி ஐவேளை தொழுகை நடக்கிறது இல்ல,
என்னைக்காச்சும் யாராவது 4 பேர் வந்தா இந்த இடத்துல தொழுவாங்க, என்னைக்காச்சும் யாராவது முசாஃபிர்கள் வந்தா இந்த இடத்துல தொழுவாங்க. அது மாதிரியான இடங்களாக இருந்தால் அதற்கு மஸ்ஜிதின் பேரும் கிடையாது. அந்த மஸ்ஜிதில் ஏத்திகாஃப் இருந்தால் ஏத்திகாஃப் செல்லுபடியாகாது, கூடாது. பள்ளிவாசல்ல தான் ஏத்திகாஃப் இருக்கணும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்தவரை ஜமாத் தொழுகை நடைபெற வேண்டும் என்கிற நிபந்தனை இல்லை, அதுக்கு பேரு பள்ளிவாசல்னு சொன்னா போதும். அதுக்கு எல்லா விதமான கண்ணியமும் கொடுக்கிறோம், பள்ளிவாசல் மாதிரியே தான் நடத்துறோம். பள்ளிவாசல்ல என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் தான் அங்க நடக்குது. இப்ப பொறுத்தவரை எவ்வளவு காம்ப்ளெக்ஸ் பள்ளிகள் உருவாயிருக்கு சுத்தி பல இடங்கள்ல. ஆனா பள்ளிவாசலா தான் அது பேணப்படுது. பள்ளிவாசலுக்கு என்னென்ன ஹுக்குமுகள் செய்யப்படுறோமோ அதெல்லாம் அங்க பேணப்படுது. அங்க நஜீஸான ஒருவர் ஜனாபத்தோடு தங்கக்கூடாது, தங்குறது இல்ல, தங்குறது ஹராம். இது மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கும் பட்சத்தில் அந்த பள்ளியிலே ஏத்திகாஃப் இருந்தாலும் ஏத்திகாஃப் கூடும், செல்லுபடியாகும். சரி, இப்ப அவர் அங்க ஏத்திகாஃப் இருந்துட்டாரு, ஜும்மா தொழுகைக்கு என்ன செய்வார்? அங்க ஜும்மா நடக்காது, அங்க ஜும்மா நடக்கல, ஜும்மா நடைபெறக்கூடிய பள்ளிவாசலா இல்ல. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஜும்மாவுக்காக கிளம்பி போய் ஜும்மா தொழுதுட்டு திரும்ப வரலாம். எங்க ஜும்மா நடக்குதோ அந்த பள்ளிவாசலுக்கு போயிட்டு ஜும்மா முடிச்ச உடனே என்ன செய்யலாம்? திரும்பி வரலாம். ஆனால் பல நிபந்தனைகளோடு. எவ்வளவு நேரம் தொழுகைக்குண்டான நேரம் இருக்குமோ, குத்துபாவுக்கும் தொழுகைக்கும் எவ்வளவு நேரம் இருக்குமோ அவ்வளவு நேரம் மட்டுமே இவருக்கு அனுமதி. அதுக்கு மேல ஆகக்கூடாது, அதுக்கு பின்னாடியும் ஆகக்கூடாது. உதாரணத்துக்கு இப்ப நம்ம இடங்களை பொறுத்தவரை முதல்ல பயான் நடக்குது, பயானுக்கு பிறகுதான் என்ன ஆரம்பிக்குது? குத்துபா ஆரம்பிக்குது. குத்துபாவில் இருந்தா ஜும்மாவுடைய நேரம் ஆரம்பிக்கும். குத்துபாவும் அதுதான் ஃபர்து, இது ஃபர்து அல்ல. முன்னாடி கேட்கக்கூடிய பயான் வந்து ஃபர்து அல்ல. இப்ப ஒருத்தர் வேற ஒரு பள்ளியில ஏத்திகாஃப் இருக்கிறாரு சொன்னா, ஜும்மா நடக்கக்கூடிய இந்த பள்ளிக்கு எப்ப வரணும்னா பயான் நடக்கும்போது வரக்கூடாது, பயான் நடக்கும்போது வரக்கூடாது. அவரு என்னதான் செய்ய? எப்பதான் வரணும்? குத்துபா ஆரம்பிக்கிற நேரத்துக்கு தான் வரணும், அந்த நேரத்துல இருக்கணும். தொழுகை முடிஞ்ச உடனே கிளம்பி போயிடணும், சுன்னத்துக்கு அவருடைய பள்ளியாசலுக்கு போயிடணும். அதுக்கு பிறகு இங்க நின்றுட்டு ஊருக்காரங்கள்லாம் பார்த்துட்டு நலம் விசாரிச்சு, நல்லா இருக்கிறீங்களா, சும்மா இருக்கீங்களா, அது என்னாச்சு, இது என்னாச்சு அப்படின்னு கொஞ்சம் பேச ஆரம்பிச்சு அவருடைய ஏத்திகாஃப் போயிடும். போற வழியிலேயே ஒருத்தர் பேச்சு கொடுக்குறாரு, நம்ம பாட்டில் எல்லாரும் போய்கிட்டு இருக்கோம், அவர் என்ன செய்யறாரு? என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. பதில் சொல்லலாம், தப்பல்ல. ஆனா பதில் சொல்றதுக்காக நிக்க கூடாது, தாமதிக்க கூடாது. கேட்கிறாரு, கேட்கறதுக்கு பதில் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஏத்திகாஃப் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுக்கலாம்? போய்கிட்டே இருக்கலாம், தப்பில்லை. இதனால ஏத்திகாஃப் முடியாது. எது கூடாது? தங்கி நின்று அதுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலை இருக்கக்கூடாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்தவரை எந்த பள்ளியாசல்னாலும் இருந்துக்கங்க, ஆனா ஜும்மாவுக்குலாம் எங்கேயுமே போக கூடாது, இருந்த இடத்துல தான் உட்காரணும். அப்ப ஜும்மா எப்படி தொழுகிறது? ஜும்மா தொழுகலன்ற பாவம் உண்டாகும். அதனால பேசாம வழி என்ன? ஜும்மா எங்க நடக்குதோ அந்த பள்ளியாசல் போய் ஏத்திகாஃப் இருக்கிறது. இல்லாத இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு ஜும்மா தொழுவாம பெரிய ஏத்திகாஃபே நிறைவேற்றுறோம், என்னதே இல்ல, ஜும்மாவே இல்லைன்ற நிலைமை வரக்கூடாதுங்கிறதுக்காக எங்க ஜும்மா நடைபெறுகிறதோ அந்த பள்ளிவாசல் உட்காருவதே இருப்பதே மிகச் சிறந்தது. இது பெண்களை பொறுத்தவரை மிக லேசான ஒரு வழிமுறை. பெண்களுக்கு இருக்கக்கூடிய வீடுகளிலேயே, வீட்டுல எந்த இடத்துல இவங்க தொழுவாங்களோ, தொழுகைக்காக ஒரு இடம் இருக்குமா இல்லையா, அங்க ஏத்திகாஃப் இருக்கணும். ரொம்ப லேசு, ரொம்ப ஈஸி பெண்களுக்கு ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய முறை. வீட்டுல இருந்துக்கலாம், வீட்டுல இருந்துகிட்டே வீட்டுக்கு தேவையான காரியங்களை, வேலைகளை, பிள்ளைகளை சொல்லி ஏவலாம், இது பண்ணலாம், சொல்லலாம், எல்லாம் செய்யலாம். என்ன தேவையில்லாத பேச்சு பேசக்கூடாது. இதுதான் நம்ம பொம்பளைங்களுக்கு ரொம்ப கஷ்டமான காரியம். ஒண்ணு. இன்னொன்னு, பார்வைகள், டிவி பாக்குறதோ கொள்றதோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. குர்ஆன் ஓதுறது, இபாதத் செய்யறது என்றே அந்த அறையில் இருக்கணும். அறையை பூட்டிக்கிட்டு தான் உட்கார்ந்துட்டு இருக்கணும், அந்த பக்கம் வெளியில வரக்கூடாது, ஹாலுக்கெல்லாம் வரக்கூடாது, அங்கெல்லாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எங்கேயும் வரலாம், போகலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. எங்க வந்தாலும் போனாலும் எந்த விதமான வீண் விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது. வீட்டுக்குள்ள எங்கேயும் சுத்திக்கலாம், வீட்டை விட்டு வெளியே தான் போகக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. ஆனா ஏத்திகாஃப்னு ஒதுக்கப்பட்ட அந்த அறையை விட்டு வெளியில வர்றதுனால என்ன செய்யாது? ஏத்திகாஃப் அவங்களுக்கு முடியாது. அதிகபட்சம் என்ன செய்யணும்? அந்த அறையிலேயே, அந்த இடங்களிலேயே இருக்க முயற்சி பண்ணணும். ஆனா இப்படி ஏத்திகாஃப் இருக்கும் போது எல்லாரிடத்திலேயும் சுன்னத் இது. அதனால கண்டிப்பாக கணவருடைய அனுமதி வேணும். கணவர் அனுமதிக்காத பட்சத்தில் பெண்கள் ஏத்திகாஃப் இருக்க முடியாது. அப்படி இருந்தால் நன்மைக்கு பகரமாக பாவம் மட்டுமே அவங்களுக்கு போய் சேரும். அதுக்குண்டான நன்மை கணவனுக்கு போய் சேரும், தடுத்தவனுக்கு நன்மை, இருந்தவனுக்கு பாவம். இது ஏற்கனவே நம்ம அதனுடைய தெளிவுரையை முன்னர் வந்த நிகழ்வுகளில் பார்த்திருக்கிறோம். அதே போல பள்ளிவாசல்ல தங்கக்கூடியவர்கள் தங்களுக்காக தனியான ஒரு இடத்தை ஒதுக்கிக் கொள்வது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்வாங்க, புகாரியினுடைய 2034வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும், அன்னநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அராத யத்தகிஃப, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாஃப் இருக்க நாடினால் நான் அவர்களுக்கு
ஹீமா என்கிற கூடாரத்தை அடித்து கொடுப்பேன். என்ன ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களே சொல்றாங்க, கூடாரம் அடிச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குவாங்க, நான் கூடாரம் அடிச்சு கொடுப்பேன். தனி இடம் ஒதுக்கப்படுறது. இப்படி தனி இடம் ஒதுக்கப்படும் பல ஹதீஸ்களின் வாயிலாக எல்லா ஹதீஸ்களையும் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திகாஃப் இருக்கும்போது ஒரு தனி இடத்தை ஒதுக்கி உட்காருவாங்கன்னு. அது மட்டுமல்ல, இன்னொன்னும் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களும் பள்ளிவாசல்ல ஏத்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களும் பள்ளிவாசல்ல என்ன செஞ்சிருக்காங்க? ஏத்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. அவங்களும் தனித்தனியா கூடாரம் அமைச்சு என்ன செஞ்சிருக்கிறாங்க? ஏத்திகாஃப்ல அமர்ந்திருக்கிறாங்க. இப்ப நம்ம இந்த சூழலை பொறுத்தவரை இங்கேயும் பள்ளியாசல்ல பெண்களையும் உட்கார வச்சிடலாமா? ஏத்திகாஃப் இருக்க. ஏன்னா பள்ளியாசலுக்கு போறது எல்லா விதத்திலையும் இன்னைக்கு ஆகமாக்கப்பட்டுடுச்சு. பெண்கள் எல்லா விதத்திலையும் பள்ளியாசல்ல போய் தொழுவலாம், பள்ளியாசல்ல ஜும்மாவுக்கு போகலாம். ஜும்மா கடமை இல்லைங்கிறதுலாம் சும்மா பொய், அதெல்லாம் அவங்களுக்கும் கடமை தான். அதனால அவங்க ஜும்மாவுக்கும் போகணும், அவங்க தொழுகைக்கும் போகணும். அப்ப ஏத்திகாஃபும் அவங்க மேல கடமை தானே, சுன்னத்து தானே. அப்ப ஏத்திகாஃபுக்காக வேண்டி என்ன செய்யலாம்? பெண்கள் பள்ளியாசலுக்கு போலான்னு சொல்லணும். நீங்க யோசிச்சுக்கீங்க, ஆம்பளையும் அங்கதான் தங்கி இருக்கணும், பொம்பளையும் அங்கதான் தங்கி இருக்கணும், இருக்கலாம், ஏத்திகாஃப் இருக்கலாம் அப்படின்னு சொல்ற சட்டம் எப்படி இருக்கும் யோசிச்சுக்கீங்க. அதனாலதான் இமாம்கள் ஒட்டுமொத்தமாக சொல்கிறார்கள், இந்த காலத்தை பொறுத்தவரை ஃபித்னாவுடைய இந்த காலகட்டத்தில் பெண்கள் பள்ளியில் ஏத்திகாஃப் இருக்க கூடாது. ஏன் இந்த அளவுக்கு சொல்றோம்? அந்த ஹதீஸ்லயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, ஃபலம்மன் ஸரஃபைல் மக்கானில் லதி அராதா யஅ்தகிஃப, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துல ஏத்திகாஃப் இருக்குன்னு நினைச்சாங்களோ, நான் முதல்ல வருது வேறொரு ஹதீஸ்ல இன்னும் தெளிவா வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திகாஃப் இருக்க போறோம்னு ஒரு இடத்தை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க கூட, வந்து ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் நானும் ஏத்திகாஃப் இருக்கவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரிமா நீனே ஏத்திகாஃப் இரு அப்படின்னு அனுமதி கொடுத்துட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா போய் ஏத்திகாஃபுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யும் போது ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா பார்த்தாங்க, என்ன நீனுமா ஏத்திகாஃப் இருக்க போற அப்படின்னு. ஆமா நானும் ஏத்திகாஃப் இருக்க போறேன் ரசூலுல்லாஹ் அனுமதி தெரிஞ்சுட்டாங்க. அப்படியா, அப்ப நானும் இருக்க போறேன்னு அவங்க ஒரு கூடாரத்தை வச்சாங்க. ஹஃப்ஸா ரலியல்லாஹு தஆலா அடுத்தது பார்த்து ஸைனப் ரலியல்லாஹு தஆலா வந்து கேட்டாங்க, நீனுமா இருக்க போற? ஆமா, அப்ப நானும் இருக்க போறேன் அப்படின்னு அவங்க ஒரு கூடாரம் வச்சாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த இடத்துல ஏத்திகாஃப் இருக்கணும்னு நினைச்சாங்களோ அந்த இடத்துக்கு வர்றாங்க. இதன் அஹ்பியத்துன், அங்க பல கூடாரங்கள் இருக்கு. ஹிபாவு ஆயிஷா வ ஹிபாவு ஹஃப்ஸா வ ஹிபாவு ஸைனப், இந்த மூணு பேருடைய கூடாரங்கள் அங்கங்க தனித்தனியா அடிக்கப்பட்டிருக்கு. ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல் பிர்ர தகூலுன பிஹின்ன, இதெல்லாம் இந்த பெண்கள் நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க என்று கேட்டுவிட்டு சும்மன் சரஃப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி போயிட்டாங்க. ஃபலம் யத்தகிஃப் ஹத்தா யத்தகஃப அஷ்ரம் மின் ஷவ்வால், அந்த இறுதி 10ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திகாஃபே இருக்கல. இந்த பொம்பளைங்களால, பொம்பளைங்க ஏத்திகாஃப் இருக்க பள்ளியாசலுக்குள்ள வந்ததுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலையாம், அந்த எப்பவும் வளமையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ் அந்த வருடம் ஏத்திகாஃப் இருக்கல, விட்டுட்டாங்க. விட்டுட்டு ஷவ்வால் மாதத்தினுடைய இறுதியில 10ல இருந்ததாக புகாரினுடைய வேறொரு ஹதீஸ் சொல்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை என்ன செஞ்ச, அல் பிர்ர தகூனுன பிஹின்ன, இதெல்லாம் இவங்க நன்மனை நினைச்சிட்டு இருக்காங்க, பாவம் கிடைக்கும் இவங்களுக்கு என்பதை போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, எச்சரித்து விட்டு சென்றார்கள். அதனாலதான் பள்ளிவாசல்லையும் ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய ஒரு 10 பேர் ஏத்திகாஃப் இருக்கிறாங்கன்னா 10 பேருக்கும் தனித்தனி இடத்தை அபகரிச்சுக்க கூடாது. முழு உள்புலியே என்ன செஞ்சுக்கிறது, ஏத்திகாஃப் இருக்கிற இங்க ஒரு டென்ட், அங்க ஒரு டென்ட், அங்க ஒரு இது மறைப்பு, இங்க ஒரு மறைப்பு, எல்லாமே தனித்தனியா ஃப்ரீயா ராகத்தா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இதுல ஈடுபடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த எந்த அளவுக்கு தொழுகையாளிகளுக்கு இடையூறு இல்லாமல் தங்க முடியுமோ அந்த அளவுக்கு தொழுகையாளிகளுக்கோ மற்றவர்களுக்கோ இடையூறாமல் தங்குவதற்கு முயற்சி பண்ணணும். இன்னொன்னு, கூடாரம் இப்போ எங்க ஸ்கிரீன் அடிக்கப்பட்டிருக்கோ பள்ளியாசல்ல, அந்த ஸ்கிரீன் உள்ளேதான் உட்கார்ந்துகிட்டு இருக்கணுமானா தேவையில்லை. பள்ளிவாசல்ல எங்கேயும் இருந்துக்கலாம், உள்பள்ளியா இருக்கணும், வெளிப்பள்ளியா இருக்க கூடாது. உள்பள்ளிவாசலை பொறுத்தவரை எங்கனாலும் உட்கார்ந்துக்கலாம், தப்பே கிடையாது. தேவைக்கு மட்டும், அவசிய தேவைக்கு மட்டும் கூடாரத்துக்கு போய் ட்ரெஸ் எடுக்கிறதோ அல்ல மற்ற வேலைகளோ பார்க்கலாமே தவிர எப்பவும் கூடாரத்துக்குள்ளதான் அடைந்து கிடக்கணும் என்பது அவசியம் இல்லை. பொதுவா இது எதுக்காக அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த ஏத்திகாஃபுடைய சந்தர்ப்பத்தில் வீண் பேச்சுக்கள், தேவையில்லாத பேச்சுக்கள் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். அது ஏத்திகாஃபுடைய பிரயோஜனத்தை கெடுத்துரும். நாம சும்மா இருந்தாலும் வர்றவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அதனால தொழுவறவங்க என்ன செய்வாங்க, பக்கத்துல நம்ம கூட உட்கார்ந்துக்கிட்டு இல்லாத கதையெல்லாம் பேசுவாங்க. அவர் ஜனாதிபதி ஆயிட்டாரு, இவர் துணை ஜனாதிபதி ஆயிட்டாரு, அங்க அந்த கலவரம் நடக்குது, இங்க இந்த கலவரம் நடக்குது அப்படின்னு இந்த பேச்சுக்கள்லாம் இங்க கொண்டு வருவார். இது தேவையில்லாத இடம். இந்த பேச்சுக்கு இந்த நேரம், இந்த இடம் உகந்ததல்ல. இதை விட்டு தவிர்த்து கொள்வதற்காக என்ன செய்யறதுன்னா, ஏத்திகாஃபுடைய அந்த டென்ட்டுக்கு உள்ள போயிட்டாலே மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க, இல்ல இல்ல இவர் ஏத்திகாஃப் இருக்கிறாரு, இவருக்கு தேவையில்லாம நம்ம பேசக்கூடாது. ஒரு பாதுகாப்பு.
இந்த ஏத்திகாஃபுக்காக நம்ம அடைக்கக்கூடிய அடைப்பு என்ன? ஒரு பாதுகாப்பு. அதாவது நான் ஏத்திகாஃப்ல இருக்கேன் என்பது தெரியப்படுத்துக்க. ஏன் தெரியப்படுத்தணும்னா மத்தவங்க நம்மள்ட்ட என்ன செய்யக்கூடாது, தேவையில்லாத பேச்சுக்கள் பேசக்கூடாது என்பதற்காக. அதுக்குத்தான் இந்த கூடாரமே தவிர கூடாரத்துக்குள்ளே உட்காரணும், டென்ட்டுக்குள்ளே உட்காரணுன்றது அவசியம் அல்ல. அதே மாதிரி நம்மளுடைய தேவைக்காக தலகாணி, பெட்ஷீட்டு, டிரெஸ் இது போன்றவைகள் எடுத்து வருவதும் தவறல்ல. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிப்பாங்க, அன்னஹு கான இதா தகஃப துரிஹ லஹு ஃபிராஷுஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருந்தால் அவர்களுக்கென்று தனி விரிப்பு விரிக்கப்படும். அவ் யூதஉ லஹு ஸரீருஹு, அவருக்காக கட்டிலும் போடப்படும். வரா உஸ்துவானத்தி தௌபா, மதீனாவுக்கு சென்றவர்களுக்கு தெரியும் ஒவ்வொரு தூணுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் உண்டு. அதுல உஸ்துவானத்து தௌபா, தௌபாவுடைய தூண் என்று ஒரு தூண் உண்டு. அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலா தன்னை அங்க கட்டிக்கொண்டு என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டாதான் நான் என்னை அவுத்து விடுவேன் என்று சொன்ன ஒரு நிகழ்ச்சி, ஒரு நீண்ட நிகழ்ச்சி. அதுக்காக அந்த தூணுக்கு பேர் உஸ்துவானத்து தௌபா. அந்த உஸ்துவானத்து தௌபாவுக்கு பக்கத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏத்திகாஃப் இருப்பாங்க. அங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கட்டிலும் போடப்படும். இந்த ஹதீஸை ஆதாரமா வச்சுட்டு 10 பேர் இருந்தா 10 பேர் கட்டில் தூக்கிட்டு வந்துடக்கூடாது, அது சரியல்ல. அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டோம், முஸல்லிகளுக்கு தொழுகையாளிகளுக்கு எந்த இடையூறும் இல்லாத பட்சத்தில் ஏத்திகாஃப் இருக்கணும். அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலாவுடைய ஹதீஸ்லயும் சொல்றாங்க, நகல்னா மதாஅனா, எங்களுடைய ஏத்திகாஃபை முடிச்சிட்டு நாங்கள் கிளம்பும் போது எங்களுடைய பொருட்களை எல்லாம் நாங்கள் அகற்றினோம், தூக்குனோம். அப்ப பொருட்கள் கொண்டு வருவது, பள்ளிவாசல்ல வைக்கிறது, பள்ளிவாசல்ல தங்குறது எதுவுமே தப்பல்ல, எல்லாமும் தாராளமாக செய்யலாம். வெளிப்பள்ளி பொதுவாக இப்போ நம்ம மஸ்ஜித் மாமூல் எடுத்துட்டா உள்பள்ளி ஒரு அளவு இருக்கு, இதெல்லாம் மற்றதெல்லாம் வெளிப்பள்ளி. சாதாரணமாக இந்த வெளிப்பள்ளியை பொறுத்தவரை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, காலத்தி சுன்னத்து அலல் முத்தகிஃப், ஒரு ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவருக்கு சுன்னத்தான நடைமுறை என்னன்னா, அல்லா யஊத மரீதன், வலா ஒரு நோயாளியை போய் நோய் விசாரிக்க வெளியே போக கூடாது, வலா யஷது ஜனாசத்தன், ஜனாசா தொழுகைக்காக கலந்து கொள்வதற்காக வெளியில் வரக்கூடாது, வலா யமுஸ்ஸில் மர்அத்த, ஒரு பெண்ணை தன்னுடைய மனைவியை இச்சையோடு தொடக்கூடாது, வலா யுபாஷிர்ஹா, அவளோடு உடலுறவு கொள்ளக்கூடாது, வலா யஹ்ருஜு லிஹாஜத்தின் இல்லா லாபுத்த மின்ஹு, அவசியமான தேவைகளுக்கே தவிர பள்ளியை விட்டு அவர் வெளியில் வரக்கூடாது. அவசியமான தேவைகள் என்னென்ன அப்படின்றத லிஸ்ட் கொடுக்கும் போது, உதாரணமா மலம் ஜலம் கழிப்பதற்காக வெளியில வந்து தான் ஆகணும், இதுக்காக வெளியில வரலாம். அது மாதிரி கடமையான குளிப்பு ஃபர்தாச்சு, இஹ்திலாம் ஆயிடுச்சு, அவருக்கு விந்து வெளியாயிடுச்சு, இப்ப அவர் குளித்தே ஆகணும், உடனடியாக பள்ளிவாசல் விட்டு வெளியில வரணும். ஏன்னா அந்த சமயத்துல பள்ளிவாசலுக்குள் இருப்பது ஹராம், இருக்கக்கூடாது. உள்ள இருக்கும்போது வர்றது தப்பல்ல, அப்படி வந்துட்டா எப்ப வருதோ அப்ப என்ன செய்யணும், முடிஞ்ச அளவு உடனடியாக பள்ளிவாசல் விட்டு வெளியில வரணும். இப்ப பல இடங்கள்ல, சில இடங்கள்ல இருக்கும் ஒரே ஒரு பாத்ரூம் தான் இருக்கு, இப்ப அதே ஒரு 4 பேருக்கு ஒரே சமயத்துல அப்படி ஆயிப்போச்சு, இப்ப 4 பேருமே குளிக்கணும் அப்படின்னா இப்ப ஒருத்தர் உள்ள போய் கதவு பூட்டிட்டார், மீதி 3 பேர் வெளியில வந்து நின்றா தேவையில்லாம ஏத்திகாவுடைய சமயத்துல பள்ளிவாசலை விட்டு வெளியில வந்து நீண்ட நேரம் காக்க வேண்டியது இருக்கும் என்றாலும் பரவாயில்ல, வெளியில வந்துடணும், பள்ளிவாசலுக்குள்ள இருக்கக்கூடாது. அதே சமயத்துல மலம் ஜலம் கழிப்பதற்காக வெளியில வர்றோமா இல்லையா, அப்படி வரும்போது எந்த அளவு சீக்கிரமா முடிச்சுட்டு உள்ள போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போயிடணும். இங்க நின்று பேசுறது, இங்க நின்று கதை அளக்கிறது, இங்க நின்று தேவையில்லாம இப்படியே கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டு வருது, இந்த பக்கம் போயிட்டு வருது, இதெல்லாம் ஏத்திகாஃபுக்கு இடையூறாக அமையும். எனவே இதை தவிர்க்கணும். ஒருத்தருடைய பழக்கம் தம் அடிக்கிறது, தம் அடிக்கிறதுக்காக வெளியில வரலாமான்னா இந்த காரணத்துக்காக வெளியில வந்தாருன்னா ஏத்திகாஃப் முடிஞ்சிடும். ஏன்னா இது அவசிய தேவை கிடையாது, அவசிய தேவைக்கு மட்டும்தான் என்ன செய்யணும், வெளியே வரணும். அவர் சொல்லலாம், எனக்கு இது ரொம்ப அவசியம், இது இல்லைன்னு எனக்கு தலைவலி வந்துடும், இல்லைன்னா எனக்கு முதுகுவலி வந்துடும் அப்படின்னு. இது அவசிய தேவையாக மார்க்கம் அனுமதிக்கிறது இல்லை. ஆனா ஒருத்தர் மலம் ஜலம் கழிக்கிறதுக்காக வெளியில வர்றாருல, அந்த நேரத்துல இதையும் சேர்த்து முடிச்சுட்டு போயிட்டாரு, பிரச்சனை இல்லை, ஏத்திகாஃப் முடியாது. ஒருவேளை அப்படி ஒரு சூழல், ஒருத்தர் முடியாத ஒரு சூழல என்ன செஞ்சாரு, எப்பவும் பொதுவா பாத்ரூம் போகும்போது 10 வச்சுட்டு போறாங்க, அப்படி போகும்போது 10 வச்சுட்டு போய் வெளியில வரும்போது ஒண்ணும் இல்லாம வெளியே வந்துட்டாரு, இப்ப பிரச்சனை இல்லை, இதனால எந்த பாதிப்பும் ஏற்பட இதுக்காக வேண்டியே என்ன செய்யக்கூடாது, பள்ளிவாசல் விட்டு வெளியில வரக்கூடாது. அதே போல ஜனாசா தொழுகைக்காக, இப்ப இங்கே பொறுத்தவரை வெளியில தான் ஜனாசா தொழுகை வைக்கிறோம், வெளிப்பள்ளியில. இப்ப ஏத்திகாஃப் இருக்கிறவங்க உள்ள இருக்கிறாங்க, ஒரு ஜனாசா வந்திருக்கு, ஏத்திகாஃப் இருக்கிறவங்க ஜனாசா தொழுகைக்காக வெளியில வரக்கூடாது. வரலாமா அப்படின்லாம் இல்ல, வரக்கூடாது, உள்ளதான் உட்கார்ந்துட்டு இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, ஜனாசா அப்படிங்கிறது அலல் கிஃபாயா, ஃபர்து அலல் கிஃபாயா, சிலர் நிறைவேற்றினால் எல்லாருடைய கடமையும் முடிஞ்சிடும், இவங்க வந்துதான் தொழுவிக்கணும்ன்ற எந்த அவசியமும் இல்லை. ஒருவேளை பள்ளிவாசல்ல ஒருத்தர் இருக்கிறார், ஒரு ஆலிம், பெரிய ஆலிம், அவருக்கு தான் தொழுவைக்கு தெரியும், பின்னாடி இருக்கிற ஒருத்தருக்கும் தொழுவைக்கு தெரியல, ஜனாசா வந்திருக்கு, இப்ப தொழுவைக்கணும், இப்ப அவர் வெளியில வரலாம். காரணம் என்னன்னா அது அவசியமான தேவையா மாறி போகுது. ஒத்தவரை அவ்வளவுதான், அவசிய தேவைகள் இருக்கணும்.
இப்ப ஜனாசா தொழுகைக்காக வெளியில வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, இவர் உள்ள போகும்போதே இப்ப எந்த சிச்சுவேஷன்ல இருக்குன்னா, தன்னுடைய அத்தாவோ அல்லது வேற யாரோ ரொம்ப நெருங்கிய நண்பர் சீரியஸா தான் இருக்கிறார், இருந்தாலும் நம்ம ஏத்திகாஃபுக்கு வந்துட்டோம். ஆனால் ஒருவேளை நமக்குள்ள பயம், 10 நாளைக்குள்ள எங்க போய் சேர்ந்துடுறோ தெரியலையே, அவருடைய ஜனாசாலோட கலந்துக்கலன்னா மனசு சரி இருக்காதே அப்படின்னு நினைச்சிட்டு ஏத்திகாஃப் இருக்கும் போதே ஒருவேளை ஜனாசா வந்தால் நான் ஜனாசாவுக்காக வெளியில போவேன் என்கிற நிபந்தனையோடு ஏத்திகாஃப் இருந்தால் அந்த தொழுகைக்காக வேண்டி அவர் என்ன செய்யலாம், வெளியில வந்துட்டு உள்ள போகலாம். வேற எதுக்காக வேண்டி வெளியில வரக்கூடாது. நலம் விசாரிப்பதற்காக, யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுக்காக நலம் விசாரிப்பதற்காக வெளியில போய் அவரை சுகம் விசாரிச்சுட்டு உள்ள வரக்கூடாது. அப்படி வெளியில போனா ஏத்திகாஃப் முடிஞ்சிடும். ஆனா ஒரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலம் விசாரிப்பதற்காக வெளியில போனதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. அதுக்கு இமாம்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னு சொன்னா, அது நஃபீலான ஏத்திகாஃபாக இருக்கலாம். சுன்னத்தான கடமையான ஏத்திகாஃப் இல்ல, நஃபீலான ஏத்திகாஃப் பொறுத்தவரை ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம உள்ள வர்றோம், ஏத்திகாஃப் நியத்து வச்சுட்டு வரோம், வெளியில போகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஏத்திகாஃப் முடிஞ்சிடும். அது போல ஒரு ஏத்திகாஃப் இருந்திருக்கலாம், அதுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில போயிருக்கலாம். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, உள்ள ஏத்திகாஃப்ல இருக்கும்போது கடுமையான ஜுரம் இல்ல வேற ஏதாவது பாதிப்புகள், இப்போ உடனடியாக மருத்துவரை போய் பார்க்கணும், டாக்டரை போய் பார்க்கணும் என்கிற ஒரு நிலை வந்தால் முடிந்த அளவு டாக்டரை உள்ள கொண்டு வந்து பள்ளிக்கு டாக்டரை வரவழைச்சு பள்ளியாசல்ல வச்சேதான் அவரை பார்க்கணும். இவர் வெளியில போறதா இருந்தா மருத்துவத்துக்காக வெளியில போனாலும் இவருடைய ஏத்திகாஃப் முறிஞ்சிரும். ஏத்திகாஃப் முறிஞ்சிட்டா என்ன செய்யணும் அதை பின்னாடி சொல்றேன். மருத்துவத்திற்காக இவர் வெளியில போனாலும் ஏத்திகாஃப் முடிஞ்சிரும். அதே மாதிரி இவர் வெளியில வந்தாரு, பாத்ரூமுக்கு வந்தாரு, வந்த இடத்துல யாருக்கு இவர் கடன் வாங்கி இருந்தாரோ அவர்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டார். அவரு இவரை நிக்க வச்சு இல்லாத பிளேட் போடுறாரு. என்ன தருவியா தரமாட்டியா, என்ன எப்ப தருவ, தருவ, இப்படி அவன் பிடிச்சுக்கிட்டாலும் இவருடைய ஏத்திகாஃப் முடிஞ்சிடும். இது தேவையில்லாத அவசியம் இல்லாத ஒரு வெளியேறுதல். அதே மாதிரி இது மாதிரி ஒரு பெண்கள் ஏத்திகாஃப் இருக்கிறாங்க, வீட்டுல ஏத்திகாஃப் இருக்கு, ஒரு 3 நாள் இருந்தாங்க, 4 நாள் இருந்தாங்க, அதுக்கு பிறகு அவங்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா ஏத்திகாஃப் க்ளோஸ் ஆயிடும், முடிஞ்சிடும். அது மாதிரி வேற எந்த விஷயத்திற்காக தேவையில்லாம வெளியில வந்தாலும் ஏத்திகாஃப் முறியும். ஏத்திகாஃப் முறிஞ்சா என்ன செய்யணும்? ஏத்திகாஃப் முறிஞ்ச பிறகு அப்படின்னா, ஏத்திகாஃப் முறிஞ்ச பிறகு ஒரே ஒரு நாள், ரமலானுக்கு அப்புறம் ஒரே ஒரு நாள் அதே ஏத்திகாஃப நோம்போட பிறகு கலா செய்யணும். எல்லா இமாம்கள்ட்டையும் நோம்போட, சுன்னத்து முஅக்கதாவை பொறுத்தவரை நோம்போட இருக்கிறதுனால நோம்போட அந்த ஏத்திகாஃபை என்ன செய்யணும், பின்னாடி ஒரு நாள்ல ஒரே ஒரு நாள் ஏத்திகாஃபை இது பண்ணா போதும். சுன்னத்துடைய நியத்துல தான் ஒருத்தர் உட்கார்ந்தார், சுன்னத்துல 10 நாள் ஆச்சு. ஆனா 4வது நாள்ல இவருக்கு இதே மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு வெளியில போயிட்டாருன்னா மீதி 6 நாள் ஏத்திகாஃப் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு நாள் ஏத்திகாஃப் இருந்தா போதும். எத்தனை நாள் இருந்தாலும் பரவாயில்ல, எப்போ வெளியில போயிருந்தாலும் பரவாயில்ல, கல்லா செய்யும் போது ஒரே ஒரு நாள் ஏத்திகாஃப் இருந்தா பரவாயில்ல. ஆனாலும் 10 நாட்களும் ஏத்திகாஃப் இருப்பது சிறப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல நஃபீலான ஏத்திகாஃப், இப்ப ஒருத்தர் சாதாரணமா உள்ள வந்தார், இப்படி நியத்து வச்சுக்கிட்டார், நான் ஒரு நாளைக்கு ஏத்திகாஃப் இருப்பேன் அப்படி நியத்து வச்சுட்டு உள்ள வந்தார். அல்லது 6 மணி நேரத்துக்கு நான் ஏத்திகாஃப் இருப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள வந்தார். உள்ள வந்த பிறகு 3 மணி நேரத்துல போன் வந்து வெளியே போயிட்டாரு. அப்ப அங்கதான் வெளியில போவோம் நாம. போன் வந்து வெளியே போயிட்டார். இப்ப 3 மணி நேரம் இல்லாமே போயிடுச்சு, ஏத்திகாஃப் முறிச்சிட்டார். இது சுன்னத்தானதோ வாஜிபானதோ இல்ல, சாதாரணமா இவரு ஒரு நஃபீலான ஏத்திகாஃப் தான். ஆனாலும் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பொறுத்தவரை ஒரு பொது சட்டம் உண்டு, ஒரு நஃபீலான வணக்கத்தை இவரா விருப்பப்பட்டு ஆரம்பிச்சுட்டா முடிக்கிறது கடமை. ஆரம்பிக்கலன்னா ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இல்ல. நீங்களா விருப்பப்பட்டு ஒரு நஃபீல் ஆரம்பிச்சா கண்டிப்பா முடிச்சாகணும். இப்ப ஒரு 6 மணி நேரம் சொல்லிட்டு 3 மணி நேரத்துல வெளியில போனா திரும்ப வந்து 3 மணி நேரத்தை என்ன செய்யணும், கலா செய்யணும். ஏத்திகாஃப் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, அது நஃபீல் வெளியில போனா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். கலாலாம் அதுக்கு கிடையவே கிடையாது. எப்ப இருக்கிறாரோ இருந்துக்கலாம், எப்ப போறாரோ போகலாம் எங்க இல்லை. ஒருத்தருக்கு உடல் வாட அது மாதிரி. இன்னொரு விஷயம் இதுவும் சொல்லப்பட வேண்டியது, ஏத்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் ஃபர்லான குளிப்பாக்காக வேண்டி மட்டும்தான் பள்ளியா சொல்லிட்டு வெளியில வரணும். சுன்னத்தான சாதாரண ஜும்மாவுடைய குளிப்பு, ஒரு நாள் ஜும்மா வருது, ஜும்மா குளிக்கிறது சுன்னத்தான குளிப்பு, ஜும்மாவுடைய குளிப்புக்காக வெளியில வரக்கூடாது. வெளியில வந்தா ஏத்திகாஃப் முடிஞ்சிடும். உஷ்ணத்தை போக்குவதற்காக, ரொம்ப ஹீட்டா இருக்கு உடம்பு, அதனால என்ன செய்யறது, தண்ணீர் ஊத்துறதுக்காக குளிக்கிறதுக்காக வெளியில வந்தா நோன்பு முறியும். ஃபர்லான குளிப்பை தவிர வேறு எந்த குளிப்புக்காக வேண்டி வெளியில வந்தாலும், அந்த மாதிரி துவைக்கணும், துவைக்க போறாரு, உட்காந்து துவைச்சிட்டு இருக்கிறார், குளிக்க வந்தாலே அல்லாஹ் அக்பர் 6 மணி நேரம் ஆகுது உள்ள வர்றதுக்கு. திரும்ப ஃபர்லான குளிப்பை கூட எந்த அளவுக்கு கடமை நிறைவேறுமோ அந்த அளவு குளிக்கணுமே தவிர நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டு குளிக்க கூடாது. ஏன்னா ஏத்திகாஃப்ல முக்கியம் பள்ளிவாசல்ல தங்குறது. அது எந்த அளவுக்கு அதிகம் பாதுகாக்கப்பட வேண்டுமோ அந்த அளவு பள்ளிவாசல்ல அதிகம் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒருத்தருக்கு உடல் வாட எப்ப பார்த்தாலும் பயங்கரமா ஸ்மெல் வந்துட்டே இருக்கும், அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும். அதனால இவர் டெய்லி குளிக்கணும்னு நினைக்கிறாருன்னா
இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க அப்படிப்பட்டவர் ஏத்திகாஃபுக்கு வரவே வேணான்னு. ஏன்னா ஏத்திகாஃப் இருக்கிறது சுன்னத்து தான், ஆனா அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்கிறது ஹராமு. அதனால இவர் அப்படிப்பட்ட உடல் நிலை உள்ளவராக இருந்தா இன்னொரு வழியும் இருக்கு, என்னன்னா அத்தர் பூசிக்கலாம், தப்பில்லை. நோன்பு வச்சுட்டு அத்தர் பூசுறது மக்ரூஹ், ஹராம் அல்ல. நோன்பு வச்சுட்டு அத்தர் பூசுறது மக்ரூஹ், நல்லதல்ல, அருவருப்புன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரியான ஒரு சட்டம் தானே தவிர நோன்பு வச்சுக்கிட்டு அத்தர் பூசுறது ஹராமான செயல் அல்ல. அப்போ ஒருத்தர் ஹராமும் இருக்கு மக்ரூஹும் இருக்கு. ஒரு வாடை வந்தா ஹராமும், அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றாரு. ஆனா வாடை வராம வெறும் அத்தர் தேய்ச்சிக்கிட்டாருன்னா மக்ரூஹ், அத்தர் தேய்ச்சிக்கலாம் தாராளமாக. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் இன்னும் நீண்ட விளக்கங்களும் ஏத்திகாஃபுடைய நிலவரங்கள் இருக்கிறது. அவ்வப்போது தேவைப்படுபவர்கள் தகுதி வாய்ந்த ஆலிம்களை அணுகி அதனுடைய சட்டத்திட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ரமலானில் இத்துணை நாட்கள் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு அல்லாஹ்வோடு நாம் நெருங்கி இருந்ததை போல இந்த இறுதி பத்திலேயும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதிகம் அல்லாஹ்வோடு நெருங்கும் பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.